வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 23 காண்போமா? இந்த இரண்யாட்சகன் யார்? எதனால் வராக பெருமாளுடன் யுத்தம் செய்ய வந்தான் என்ற பரீட்சித்தின் கேள்விக்கு சுகபிரம்ம ரிஷி அவனுடைய கதையை சொல்லத் தொடங்குகிறார். மனிதர்களை படைப்பதற்கு முன்பே பகவான் தேவர்களையும் அசுரர்களையும் ரிஷிகளையும் படைத்து விட்டார். அந்த அசுரர்களில் ஒருவன்தான் இரண்யாட்சகன். அவன் எப்படி பிறந்தான் என்பதை பார்ப்போமா? பகவானால் படைக்கப்பட்ட ரிஷிகளில் ஒருவர்தான் மரிஷி. இவருடைய மகன்தான் காஷ்யபர். தட்ச பிரஜாபதியின் மகள் திதி தேவி. திதி தேவியும் காஷ்யபரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சந்தியா கால வேளை, மாலை பொழுது. அன்று மகா பிரதோஷம். காஷ்யபர் மௌன விரதம் இருந்து தன்னுடைய அக்னி கோத்திர சாலையில் அமர்ந்திருக்கிறார். அதே சமயம் திதி தேவி காஷ்யபரை அணுகி தனக்கு இப்பொழுதே ஒரு குழந்தையை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கூறினாள். காஷ்யபரோ திதியிடம், மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவது கணவனின் கடமைதான். மனைவி கூடவே இருந்தால்தான் கணவனால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால்தான் கணவனின் பாதி மனைவி என்று கூறுகின்றனர். மனைவி இல்லாத கணவனால் எந்த வைதிக கர்மாவும் செய்ய இயலாது. உன்னால் தான் என்னால் இன்று வரை கடமையை ஒழுங்காக செய்ய முடிகின்றது. உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஆனால் இது அதற்கான காலம் அன்று. இன்று மகா பிரதோஷ காலம், சந்தியா கால வேளை. இந்த நேரத்தில் சிவபெருமான் தன் பூத கணங்களோடு வலம் வருவார். அந்த நேரத்தில் நாம் அனைவரும் இறைவனை வழிபட வேண்டும். நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கான இரவு பொழுது வரட்டும் என்று கூறினார். ஆனால் திதி அதனை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவரை பலவந்தப்படுத்தினாள். காசியபரும் வேறு வழியின்றி குழந்தையை அனுகிரகம் செய்தார். இதற்கு பிறகு காசியபர் ஸ்நானம் முடித்து மீண்டும் மௌன விரதத்தில் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து தனது தவற்றை உணர்ந்த திதி காசியபரிடம் வந்து தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறாள். அதற்கு காசியபர், நீ நான் சொன்னதையும் கேட்கவில்லை, சிவபெருமானையும் அவமானப்படுத்தி விட்டாய். சாஸ்திரத்தில் பகவான் விதித்த கட்டளையையும் மீறி நடந்து கொண்டாய். அது பூஜைக்கு உரிய காலம். இதன் விளைவு என்ன தெரியுமா? இதன் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உனக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். அவர்கள் துஷ்டர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த 3 உலகங்களையும் துன்பப்படுத்துவார்கள். தேவர்களை வதம் செய்வார்கள். மக்களை கதற கதற அடிப்பார்கள். அந்த சமயத்தில் பகவான் அவதாரம் செய்து அவ்விருவரையும் கொல்வார். இது என் சாபம் என்றார். இதை கேட்டு திதி மிகவும் வருத்தப்படுகிறாள். ஒரு முகூர்த்த நேரம், தோன்றிய ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டேன். இதற்கு வேறு பிராயச்சித்தம் கிடையாதா என்று கேட்கிறாள். அதற்கு காசியபரும், கொடுத்த சாபத்தை ஒன்றும் செய்ய முடியாது. நீ மன்னிப்பு கேட்டதால் அதற்கு பதில் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றார். உன்னுடைய பிள்ளைகளுள் ஒருவனுக்கு பிறக்கப் போகும் மகன் பெரியோர்களால் விரும்பப்படுகின்ற பரமபாகவதனாக உலகில் புகழோடு திகழ்வான். உனக்கு பேரன் பிறப்பான். அவனை இந்த உலகமே கொண்டாடும் என்றும், இவன் பகவானுக்கு நிகரான புகழோடு திகழ்வான். இதை உனக்கு நான் அனுகிரகம் செய்கிறேன் என்றும், எங்கும் எதிலும் நாராயணனையே தெய்வமாக காணக்கூடிய பேரன் ஒருவன் பிறப்பான் என்றும் கூறினார். இதை கேட்டு திதி சந்தோஷமடைந்தாள். திதியின் கர்ப்பத்தில் கரு வளர்ந்து வர அது தேவர்களுக்கு தீமைகள் வருமே என்று பயந்த திதி அந்த குழந்தைகளை தன் பேறுகாலத்தை தள்ளி போட்டு கருவிலேயே 100 ஆண்டுகள் சுமந்து வந்தாள். எதிர்காலத்தில் வரப்போகும் கேடுகளுக்கு அறிகுறியாக சூரியனும் சந்திரனும் ஒளி குன்றினார்கள். உலகமே இருண்டு காணப்பட்டது. நட்சத்திரங்கள் கீழே விழுந்தன. அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். ஐயனே, உலகங்கள் யாவும் நிலையில் இல்லை. இதற்கு காரணம் என்ன? எங்கள் துன்பங்களை போக்குங்கள் என்று பணிவோடு கேட்டனர். தேவர்கள் கூறியதை கேட்ட பிரம்மதேவன் காரணத்தை தன் ஞானத்தால் ஆலோசித்தார். மணக்கண் முன் அனைத்தும் உணர்ந்தார். யார் அப்படி திதியின் கர்ப்பத்தில் வந்து பிறக்கப் போகிறார்கள்? என்ன காரணத்தினால் அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்ற கேள்விகளை பரீட்சித்து சுகதேவர் இடம் கேட்கிறார். சுகதேவர் கூறும் பதிலை நாளைய பாகவதத்தில் காண்போம். திதியின் பேரன் யார், திதி தேவியின் மகன்களாக பிறந்தது யார் யார் என்பதையும் தெரிந்து கொள்வோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.